அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1019. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 88. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுவும் கடலை பிளந்து காப்பாற்றிய நிகழ்ச்சி அது. அதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். قال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا يضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واسدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب العليم. இன்னும் எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவற்றை கொண்டு அவர்கள் உன் பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். சோதனையாய் நீ கொடுத்திருக்கிறாய், ஆனால் அவர்களோ அதை வைத்து சத்தியத்தை உணர முடியாத அளவிலே மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்களுடைய இதயங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று மூசா கூறினார். உடனே அல்லாஹ் அதற்கு பதில் தந்தான். லகத் உஜீபத் தஅவதுகுமா ஃபஸ்தகீமா வலா தத்தபிஆனி ஸபீலல்லதீன லா யஅலமூன். இறைவன் கூறினான், உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நீங்கள் இருவரும் உறுதியாக இருங்கள். அறியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதத்தை கொடுத்து விட்டான். ஃபிரௌனையும் அவனுடன் சார்ந்தவர்களையும் அழிக்க அல்லாஹ் நாடிவிட்டான். அவர்கள் இன்பம் அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தி இருந்த தோட்டந்துறவுகள், சோலைகள், மாட மாளிகைகள், அவர்களுடைய அலங்காரங்கள் அனைத்தையும் விட்டு அவர்கள் வெளியேறும்படியாக அல்லாஹ் செய்தான். அதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். வஅவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி இன்னகும் முத்தபஊன். நீர் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக சென்று விடும், நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று நாம் மூசாவுக்கு வஹீ இறை செய்தி அறிவித்தோம். فأرسل فرعون في المدائن حاصرين. அவ்வாறு அவர்கள் இரவிலே சென்றதும் ஃபிரௌன் தன் ஆட்களை திரட்டுபவர்களை பல பட்டணங்களுக்கும் அனுப்பி வைத்தான். அதோடு அவன் சொன்னான், இன்ன ஹாஉலாஇ லஷிர்திமத்துன் கலீலூன். நிச்சயமாக அவர்கள் மிகவும் சொற்ப தொகையினரான ஒரு கூட்டம்தான். நிச்சயமாக இவர்கள் நமக்கு கோபமூட்டுபவர்கள். நிச்சயமாக நாம் அனைவரும் எச்சரிக்கையுடனே இருக்கின்றோம் என்றும் கூறினான். அப்போது நாம் அவர்களை தோட்டங்களை விட்டும் நீரூற்றுகளை விட்டும் வெளியேற்றி விட்டோம். இன்னும் அவர்களுடைய பொக்கிஷங்களை விட்டும் கண்ணியமான வீடுகளை விட்டும் அவர்களை வெளியேற்றினோம். இவ்வாறு அவர்களை வெளியேற்றி இஸ்ராயலின் சந்ததியினரை அவற்றுக்கு வாரிசுகளாக நாம் ஆக்கினோம். சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஃபிரௌனின் கூட்டத்தார் பனி இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்தார்கள். இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறுகிறார்கள். பிரமாண்டமான படை ஃபிரௌன் தலைமையில மிகவும் பலமுள்ள படையாக வந்து கொண்டிருக்கிறது. பலவீனர்களான பனி இஸ்ராயல்கள் இதோ மாட்டிக்கொண்டோம்,
எதிரிலே செங்கடல், பின்னால் ஃபிரௌன் படை. ஒன்று கடலில் மூழ்கி சாக வேண்டும், அல்லது ஃபிரௌனுடைய கையிலே மாட்டி சாக வேண்டும். அவனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எந்த நிலையிலும் நமக்கு இல்லை. ஆகவே நாம் பிடிபட்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலம் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று மூசா உறுதியான நம்பிக்கையோடு சொன்னபோது, அப்பொழுது இறைவன் கூறினான், மூசா அசாக்கல் பஹர் فانفلق فكان كل فرق كالطود العظيم. உம் கைத்தடியால் இந்த கடலை நீர் அடியும் என்று நாம் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம். அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது. பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மழை போல் ஆகிவிட்டது. இருபுறமும் மழை போல் தண்ணீர், நடுவிலே பாதை. பின் தொடர்ந்து வந்த மற்றவர்களும் அதன் அருகே நாம் நெருங்கச் செய்தோம். கடலிலே வழி அமைத்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் காப்பாற்றினான். மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம். பிறகு ஃபிரௌனின் கூட்டத்தாரை மூழ்கடிக்க வேண்டிய அந்த நேரம் வந்தபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் கடைசி நபர் வரை அந்த வழியை அடையுமாறு, அந்த கடலுக்குள் இறங்குமாறு செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக அவர்களுடைய நிலை முடிவுக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே கடல் சேர்ந்து கொண்டது. பிளவாகிய கடல், மழை போல் இருந்த அந்த நீர் ஒன்றாக சேர்ந்து உள்ளே இறங்கிய ஃபிரௌனையும் அவனுடைய படையினரையும் மூச்சு திணற வைத்தது. فجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. மேலும் இஸ்ராயலின் சொந்தயினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். அப்போது ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்த அநியாயமும் பகைமையும் கொண்டு கோபமாக அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி இறுதியாக அவனை மூழ்குதல் வந்து அடைந்த போது அவன், இஸ்ராயலின் சந்ததியினர் யார் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொள்கிறேன், இன்னும் நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று அந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக உயிர் இருந்த நேரத்திலே, இறுதி நிலையிலே, சக்கராத்துடைய நிலையிலே அவன் ஈமான் கொண்டான். சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டார்களே, சஜதாவில் விழுந்தார்களே, உயிர் போனாலும் கவலை என்று அதிலே உறுதியாக இருந்தார்களே, அப்பொழுதெல்லாம் அவன் ஈமான் கொள்ளவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு பல அத்தாட்சிகள் காட்டப்பட்டதே, அப்பொழுதெல்லாம் அவன் ஈமான் கொள்ளவில்லை. அவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும்போது, அவன் உயிர் இன்னும் சிறிது நேரத்திலே பிரிய போகிறது என்ற அந்த நிலையிலே அவன் என்ன சொல்கிறான்? பனி இஸ்ராயலின் சந்தையினர் யார் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொள்கிறேன், இன்னும் நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன். முஸ்லிம்களில் ஒருவராக இருப்பவர் நிச்சயமாக இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டார். ஆனால் இறுதி நேரத்திலே, உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே ஈமான் கொள்வது பயனளிக்காது. அப்படித்தான் அல்லாஹும் சொல்கிறார், இப்பொழுதுதான் நீ நம்புகிறாய், இதற்கு முன் திட்டமாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆம், இறுதி நிலையை ஒருவர் அடைந்து விட்டால்
இன்னும் சற்று நேரத்திலே அவர் உயிர் உடலை விட்டு பிரிய போகிறது என்ற நிலையிலே அவர் கேட்கக்கூடிய மன்னிப்பு, அவர் கொள்ளக்கூடிய ஈமான், இறை நம்பிக்கை பயனளிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக உதிக்குமே, அந்த நேரத்திலே அது 3 நாட்கள் மேற்கிலே உதிக்கும். அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், தௌபாக்கள், அதாவது பாவ மன்னிப்புகள், இறை நம்பிக்கை கொள்ளுதல் எதுவும் பலனளிக்காது. கலிமா சொல்வது பலனளிக்காது. அதே போல ஒவ்வொருவருடைய இறுதி நேரத்திலும் அவர் உயிரை பிரிய போகிறது என்ற போது அவர் உண்மையை உணர்ந்து அவர் கொள்ளக்கூடிய அந்த ஈமான், இறை நம்பிக்கை, அவர் முஸ்லிமாகுதல் அவருக்கு எந்த விதமான பலனையும் அளிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத்தான் அல்லாஹும் கேட்கிறார். இப்பொழுதுதானா நீ நம்புகிறாய்? இதற்கு முன் திட்டமாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், இன்னும் குழப்பம் செய்பவர்கள் ஒருவனாகவும் இருந்தாய் என்று அல்லாஹ் கூறியதோடு அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாப்பதாகவும் உறுதியளித்தான். அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.